உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவர் தான் சுந்தரையா. இவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வணக்கம். அண்ணே உங்களை பத்தி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். பாம்பேல என் பொண்ணு வீட்டுல தங்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அதனால என்ன அதான் இப்போ வந்துட்டீங்களே. உட்காருங்க தம்பி. வாங்க மாமா உட்காருங்க. அக்கா வீட்டுக்காரரு. வணக்கம். இது அக்கா. வணக்கம்மா. அண்ணே. வணக்கம் சார். உட்காருங்க. தங்கச்சி வீட்டுக்காரரு. வணக்கங்க. ஆமா, இந்த லாரி பிசினஸ் நல்லா அதெல்லாம் ரொம்ப ஸ்டடியா போயிட்டு இருக்கு. எனக்கு கூட டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல பூந்து ஒரு கலக்கணும்னு ஆசையா இருக்கு சார். போய் கலக்க வேண்டியது தானே. பண்ணலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் அதிகமா பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய சோர்சஸ் இருக்கு சார். என்ன ரைட் டைம்ல என்டர் ஆகணுமேனு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே கொத்த வச்சு உட்காந்துக்கிட்டு கோட்டை கட்டுற ஒரே ஆளு இவர் தான். ஒரு சைக்கிள் கூட வாங்கி ஓட்ட மாட்டாரு. இவர் டிரான்ஸ்போர்ட்ல கலக்க போறாராக்கும். இந்த வீட்டிலே ஜாஸ்தி சிந்திக்கிறாள் நான் ஒருத்தன் தான். எதை மூக்கையா? அது முகத்திலே தெரியுது. பழனி, அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல முதலாளி, ஒரு சிந்தனையாளனுக்கு தானே இன்னொரு சிந்தனையாளனை பத்தி தெரியும். ஓஹோ, ஓஹோ, நீங்களுமா? விஜய் எங்க? அது எங்க இங்க இருக்கு? ஊர்ல அவங்க அப்பா வீட்டுல இருக்கு. அப்படியா? என்ன அப்படியாங்கறீங்க? நீங்க பெரிய மனுஷன், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? இந்த வீட்ல யாருக்குமே அது ஒட்டுறது கிடையாது. ஆமாங்க, எப்போ மோத்த சிரிச்சுட வச்சிட்டு இருக்கா. யார்கிட்டயும் சிரிச்ச முகமா இருக்கிறதே இல்ல. மரியாதை கிடையாது, எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஏமாமா வந்தவங்க கிட்ட இது இல்லாம சொல்றது? இதெல்லாம் சொல்லணும்டா. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஏண்டா எப்போ என்ன அவரை ஏத்து பேசிட்டு இருக்க? அப்புறம் மாமா பண்றது கரெக்டா? அவர் பேசுறது தப்பு என்ன இருக்கு கோபி? உன் பொண்டாட்டி நடந்துக்கிறது அப்படி. என்ன என்ன நீங்களும் மாமா மாதிரியே உளறீங்க? ஏண்டா நான் உளறேனா? மரியாதை தெரியாது. அவன் சொல்றது 100ல ஒரு வார்த்தை. இவனே நம்மள மதிக்கல, இவன் கட்டிட்டு வந்த புண்ணியவதி எங்க நம்மள மதிக்க போறான்? சொந்த பந்தம் எல்லாமே பஞ்சு பொதி மாதிரி. மழை பெஞ்சா நனைஞ்சு போட்ட மொத்தம் தேவையில்லாத சுமை. சொன்னா யார் கேட்கறா? முதலாளி, நான் சொல்ல இவர் பெரிய சிந்தனையாளன்னு. பழனி, சாரி சார், எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல தம்பி. குடும்பம்னா 1-2 அப்படித்தான் இருக்கும். 1-2 இல்ல சார், இங்க இருக்கிற அத்தனையும் அப்படித்தான். ஐயா கோபியை தவிர. இருங்க, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துறேன். வணக்கம். உட்காருங்க. சுந்தரையா. வாங்க வாங்க. ஐயா இவர் கோபியோட ஃபாதர். வணக்கம். கோபியோட தங்கச்சி. வணக்கம்மா. ஐயா இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அப்படியே சந்தோஷம். அம்மா லாரி பூஜைக்கு சார் வரலையே, பார்க்க முடியலையே. இல்ல ஐயா பாம்பேல இருந்தாரு. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு முக்கியமானவங்களுக்கெல்லாம் சொல்லாம விட்டு போச்சு. அதுல ஐயாவும் ஒருத்தர். அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒண்ணு வேணும்ல. பழனி, என்னப்பா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர? ஈஸ்வர் கிட்ட காப்பி போட சொல்லிருக்கலாம்ல. அது வெயில் ஜாஸ்தியா இருக்குல்லப்பா, அதான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தேன். 3 பேர் இருந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். என்னப்பா ஆர்டர் போற மாதிரி சொல்றீங்க? பின்ன முத தடவை வந்திருக்காங்க, நம்ம வீட்டு சாப்பாட்டை பத்தி தெரிய வேண்டாமா? நம்ம வீட்டை பத்தி இப்போ அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். பழனி, ஐயா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாங்க கிளம்புறோம். சார் கூல் ட்ரிங்க்ஸ். பரவாயில்லைங்க, போலாமா மணிக்கம்? வரேன் கோபி. வரோம். ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி இன்னொரு பெரிய மனுஷனை அவமானப்படுத்துற? இதுதான் படிச்சவன் லட்சணமா? அவங்க கிட்ட சொன்னா அதை அவங்க விஜய் கிட்ட சொல்லி அவ மனசு மாறுவாளேங்கிற நல்லெண்ணத்துல சொன்னா எங்களே நீ இன்சல்ட் பண்றியா? அதானே, இந்த குடும்பத்துல நான் ஒரு பெரிய மனுஷன், அதை கூட நினைச்சு பார்க்காம என்னை கேவலப்படுத்தி பேசுறான். மரியாதை கட்ட பையன். மரியாதையை பத்தி நீங்க பேசாதீங்க. கோபி, உன் பொண்டாட்டி நடந்துகிட்ட முறையை பத்தி தானே மாமா சொன்னாரு. அதுக்கே உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. மாமாவை பத்தி பேச மட்டும் உனக்கு கோவம் வந்துட்டு வரலாம், என் பொண்டாட்டியை பத்தி பேச மட்டும் எனக்கு கோவம் வந்துட்டு வரக்கூடாது, அப்படித்தானே? நம்ம வீட்டுக்கு வாழ வந்து அவளை போய் வரவ போறதான் குறை சொல்றீங்களே, நல்லாவா இருக்கு? அவர்கிட்ட சொன்னா அவர் போய் புத்தி சொல்வாருன்னு தானே சொன்னோம். கரெக்டுங்க. நீ எத்தனை தடவை மாமாவை பத்தி என்கிட்ட சொல்லியிருப்ப, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லியிருக்கேனா? நம்ம வீட்டு விஷயம் இது, இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அந்த அறிவு கூட யாருக்கும் கிடையாது.
ஏண்டி இவனும் இந்த பொண்ணும் இப்படி நடந்துக்கிறது நம்மளா காரணம்? இனிமே அது எக்கடா கட்டு போட்டோம். நம்ம இனிமே தலையிடக்கூடாது. ஆமா, உன் தம்பிக்கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னேன்? உள்ளவா ஈஸ்வரி வீட்டுக்கார் சொன்னதான் கரெக்ட். இனிமே இவன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். கவிதா, 2 பேரும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, குடும்பம் சந்தோஷமாயிடும், கோபிக்கு நிம்மதி கிடைக்கும். கொண்டாங்க. அட நீ எதுக்குமா எடுக்கிற? நான் எடுத்து பரவாயில்ல அத்தை, வைக்கிறேன். இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. இந்தாங்க அத்தை, நான் கொடுக்குறேன். என்ன என்ன எங்க அம்மா மேல அப்படி ஒரு பாசம் பொத்துட்டு வருது? என்ன சங்கதி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நிர்மலா, வீட்டுக்கு வந்த அதான் சமைச்சு. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்படியே எங்க மேல திடீர்னு ஒரு அக்கறை, ஏதாவது காரியம் ஆகணுமா? இல்லன்னா இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்களே. நிர்மலா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் காரியவாதி கிடையாது. இது நம்ம குடும்பங்கிற எண்ணம் எனக்கு எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. வாங்கய்யா. வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சரோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. ஏன்பா மாணிக்கம், ஏன் நின்னுட்டே இருக்க? சேர் எடுத்து போட்டு உக்காரேன். பரவாயில்லம்மா. உடம்பு எப்படிமா இருக்கு? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? பரவாயில்லப்பா, இப்போ உடம்பு தேவையில்ல, நல்லா இருக்கேன். என்ன மாணிக்கம், 2 பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. 2 நாளா அவன் இந்த பக்கமே வரல, அதான் விசாரிக்கிறான். ஏ மாமா, மும்பையிலேயே ஒரேடியா இருந்துட்டீங்களே, மெட்ராஸை மறந்துட்டீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேம்மா. என் பொண்ணு என்ன ராஜா மாதிரி பாத்துக்கிட்டா. சட்டுன்னு என்னால விட்டுட்டு வர முடியல. ஏன்பா மாணிக்கம், என்ன மாதிரி நீ ரொம்ப நாள் வெளியூர் போயிருந்தேன்னா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. சேர்ந்தாப்புல ஒரு 2 நாள் கூட அவன் என்ன பிரிஞ்சிருக்க மாட்டான். அடுத்தடுத்து 2 கல்யாண காட்சின்னு தொடர்ந்து வேலை. அவனுக்கு நேரம் வேற இல்ல இல்ல. சரோ, லீலா விஜய் 2 பேர் கல்யாணத்துக்கும் வர முடியல, கோச்சுக்காதம்மா. பரவாயில்ல மாமா, அதனால என்ன? அவங்க 2 பேர் வீட்டுக்கும் போயிட்டு தான் வரேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஏமா, நிர்மலா படிப்பு முடிஞ்சு போச்சுல்ல? முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் என்ன, நிர்மலாவுக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? அவளுக்கு கல்யாணம் பண்ணாதானே செல்வத்துக்கும் கல்யாணம் பண்ண முடியும். எப்ப கல்யாணம் பண்றதா உத்தேசம்? பண்ணணும்யா, நல்ல மாப்பிள்ளையா அமையணும் இல்லைங்களா? ஆமா ஆமா. உங்களுக்கு யாராவது மாப்பிள்ளை தெரிஞ்சா சொல்லுங்களேன். என் பொண்ணு வழி சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான். அப்படியா மாமா? யார் அவரு? சந்தோஷ்னு பேருமா. கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவங்க அப்பா பேங்க் மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவனுக்கு அம்மா கிடையாது. நல்ல குணம் உள்ள பையன் தானே? தங்கமான பையன், பெரிய இடம், வசதியான ஆளு. என்ன, அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. சீர்சனத்தை தான் சொன்னேன். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, மேற்கொண்டு பேசிடுறேன். தாராளமா பேசலாங்க. ஏன்னா இப்ப மாணிக்கம் தான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே. சீர்சனத்தை பத்தில எந்த கவலையும் இல்ல. அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? அவன் தங்கச்சிக்காக தானே. அப்ப நான் பேச்ச ஆரம்பிச்சிடுறேன். ஆகட்டுங்க. கடவுள் கிருபை இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிங்க. வரேன் சார். வாங்க மாமா. வரேம்மா. வரேன் மணிக்கம். சரிங்க. வரேம்மா. வாங்க மாமா. அம்மா, நான் என்ன தப்பு பண்ணாலும், தப்பே பண்ணலைனாலும் உங்களுக்கு என்ன தண்டனை வேணுமோ கொடுங்க. என்னப்பா? பேசாம மட்டும் இருந்துடாதீங்கம்மா. அதை விட நான் செத்தே போயிடலாம். இத பத்தி எல்லாம் எதுக்கு பாப்பா பேசிக்கிட்டு? அப்போ கிளம்பலாமா? அத்தை, நாங்க போயிட்டு வரோம் அத்தை. சரிம்மா. வரோம் நிர்மலா. வரேம்மா. ம். வரேன் நிர்மலா. சரோ, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்கேயாவது வெளில போலாமா? கோயில் மட்டும் சொல்லிடாத.
நீங்களே சொல்லுங்க. பீச்சுக்கு போலாமா? சரிங்க. அம்மா இது சரின்னு பள்ளமா? எதுடி? அவர் என்னடான்னு மாப்பிள்ள பாக்குற அப்படி இப்படிங்கிறாரு, நீ என்ன சரின்னு தலையாட்டுற? வேற என்னடி பண்ண சொல்ற? மாப்பிள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, பெரிய இடமா, உங்க அண்ணனும் செலவு பத்தி கவலை இல்ல, தாராளமா நடத்தலாம்னு சொல்றான். இத பாரு, நான் வேண்டினது வீண் போகல. இந்த இடம் கண்டிப்பா உனக்கு அமையும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல, புரிஞ்சுதா? சரோ, பீச்சுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க. சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால தான் பீச்சுக்கே வரணும்னு தோணுச்சு. எதுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? அதை நான் கேட்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை சரோ. நான் வேண்டான்னு சொல்லியும் அம்மா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசி அம்மாவை சமாதானப்படுத்தி மறுபடியும் அம்மா என்கிட்ட பழைய மாதிரி பேசுற மாதிரி பண்ணிட்டியே, அதான். அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? ஆமாங்க. அத்தை உங்ககிட்ட சரியா பேசலன்னு நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்க. அதை என்னால பார்க்கவே முடியல. அதான் நான் அத்தை கிட்ட போய் பேசினேன். அத்தைக்கு உங்க மேல அடிப்படையான கோபம் என்ன தெரியுமா? நீங்க நிர்மலா கல்யாண விஷயத்துல எந்த அக்கறையும் எடுக்கலன்னு தான். ஆனா அது இல்லைன்னு ஆனதும் அவங்க கோபம் எல்லாம் போயிடுச்சு. எப்படியோ அம்மா என்கிட்ட மறுபடியும் பழைய மாதிரி பேசுறாங்களே, அது போதும் எனக்கு. சரோ, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? நான் சுந்தரையாவை கூட்டிட்டு விஜய் லீலா வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன். எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. லீலா வீட்டில் எல்லாம் சரியா இருக்கு. விஜய் வீட்டில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னங்க அப்படி சொல்றீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டு ஆளுங்க பற்றி தான் உனக்கு தெரியுமே, சிக்கல் பிடிச்ச ஆளுங்க. இவன் அவங்க கிட்ட சரியா பேசுறதில்ல, முன்முன்னு இருக்கான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ தனத்தோட வழக்காப்புக்கு ஊருக்கு போனவ திரும்பி வரவே இல்லை. கோபி மட்டும் திரும்பி வந்திருக்காரு. அதான் விஜய் மேலே ஒரே கம்ப்ளைண்ட். சுண்டல் சாப்பிட்றேன் சார். பீச்சுக்கு வந்தாலே சுண்டல் தானே? வேற ஏதாச்சும்? ஒன்றும் வேண்டாம். சரோ, இதுக்கு முன்னாடி பீச்சுக்கு எப்போ வந்தா ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றது சரோ, நான் பண்ற தொழில் அப்படி. சரோ, போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? தெரியலங்க. என்ன சரோ, போன தடவை கல்யாணம் ஆன புதுசுல நம்ம 2 பேரும் தான் பீச்சுக்கு வந்தோம். இப்ப என்ன சரோ, புரியலையா? இப்ப நம்மளோட நம்ம ஜூனியரும் வந்திருக்கான். சரோ, அடுத்த தடவை வரும்போது நம்ம ஜூனியரோட உடன்பிறப்பையும் கூட்டு வரணும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பீச்சுக்கு வரணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? இனிமே நீ எப்பெல்லாம் இந்த மாதிரி புள்ளத்தாச்சியா இருக்கியா அப்பெல்லாம் வரலாம். அப்படின்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு தடவை வரலாம், அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது, வருஷம் வருஷம் வந்தே ஆகணும். உண்மையாவே சொல்றேன் சார், பீச்சுக்கு வந்தாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி லேஸ் ஆயிடுது. அடிக்கடி வரணும். ஆமாங்க. அடுத்தது நிர்மலா கல்யாணம் வரும், ரொம்ப டென்ஷனா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, ஆனா வர மாட்டீங்க. உங்க பேச்ச இந்த பீச் தண்ணியில தான் எழுதணும். இந்த அலையெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரோ, போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இருங்க, அப்புறமா சாப்பிடலாம். இரு வாங்கிட்டு வந்தேன். மாணிக்கா, இங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? நான் வந்து 2 நாள் ஆச்சு. ஆமா, பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. என்ன சார், நல்லா இருக்கீங்களா? என்னங்க, மாணிக்கம் சாருக்கு நம்ம ஊர்ல இருந்து வந்து தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா ஓடி வந்து பாத்திருக்க மாட்டாரா? அட, அவரே நம்மள திடீர்னு பார்த்ததுனால குழம்பு போய் நிக்கிறாரு. நீ வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. மாணிக்கம் இப்ப பழைய மாணிக்கம் இல்ல.
பெரிய முதலாளி, சொந்த கடை, சொந்த லாரி. இவ்வளோ வசதி வந்ததுக்கு அப்புறம் பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்ன? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ எத்தனை மாசம்? 7 மாசம். சீக்கிரமே ஜூனியர் மாணிக்கத்தை டெலிவரி பண்ணுங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வந்திருக்கேனே. சாரி, சரியா ஞாபகம் இல்லை. பாத்தீங்களா, மாணிக்க பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. மறந்துட்டீங்களே. ஐயோ அப்படி இல்லை, நிறைய பேர் வந்திருந்தாங்களா அதான். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஜோக். சரி, நாங்க கிளம்புறோம். அடிக்கடி சந்திக்கலாம். வர மணிக்கா. சரி வரமா. வாங்க. ஏங்க கொஞ்ச நேரம் கடல்ல நிக்கலாமா?